வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மஹாஸ் லேர்னிங் ஹப். நான் மகராஜன். தினமும் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோ போடுவோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிபிகேஷனா வரும். இது ஃப்ரீ தான். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள் போகலாம். வணக்கம் நண்பர்களே. நம்ம ஸ்கூல் நாட்கள்ல மண் தரையில விளையாடின கோகோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதே விளையாட்டு தாங்க. ஆனா இப்போ நம்பவே முடியாத அளவுக்கு வேற லெவல்ல மாறிடுச்சு. ஒரு திருமுனை விளையாட்ட ஆரம்பிச்சது இன்னைக்கு உலக அரங்கேயே எப்படி கலக்கிக்கிட்டு இருக்குங்கிற அதோட முழு பயணத்தை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இடது பக்கம் பாருங்க, இதுதான் நம்ம ஞாபகத்துல இருக்கிற கோகோ. ஆனா வலது பக்கம் பாருங்க, பளபளன்னு மேட் போட்டு ஸ்டேடியம், ப்ரொஃபஷனல் வீரர்கள், கோடிக்கணக்கான ரசிகர்கள்னு ஒரே அமர்க்களமா இருக்கு. இந்த பெரிய மாற்றத்துக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. வாங்க இந்த முழு பயணத்தையும் நாம 4 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். முதல்ல இதோட ஆழமான வரலாறு, அப்புறம் இந்த விளையாட்டோட அடிப்படை விதிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து அல்டிமேட் கோகோ லீக் கொண்டு வந்த அந்த பெரிய புரட்சி, கடைசியா உலக அளவுல கோகோவோட இப்போதைய நிலைமை என்னன்னு பாப்போம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த விளையாட்டோட வேர்கள் எவ்வளவு பழசுன்னு கேட்டா நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இதோட பிறப்பிடம் மகாராஷ்டிரா. மகாபாரத காலத்திலிருந்தே இது இருந்ததா சொல்றாங்க. அந்த காலத்துல இதுக்கு பேரு ரதேரா. ரத்தம்னா என்ன? தேர். ஆமாங்க, நீங்க நினைக்கிறது சரிதான். இது தேர்கள்ல நின்னு விளையாடுற ஒரு விளையாட்டா இருந்திருக்கு. போர்க்காலத்துல வீரர்களோட வேகம், சுறுசுறுப்பு, அப்புறம் அவங்க வியூகம் அமைக்கிற திறமைய சோதிக்கிற ஒரு பயிற்சியா தான் இது பயன்பட்டிருக்கு. சரி, இந்த விளையாட்டோட நவீன வரலாறு எப்படி ஆரம்பிச்சது? இதுல சில முக்கியமான வருஷங்கள் இருக்கு. 1914ல பூனேயோட டெக்கன் ஜிம்கானா கிளப் முதல் முறையா இதுக்குன்னு விதிகளை உருவாக்குனாங்க. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, 1936 பெர்லின் ஒலிம்பிக்ஸ்ல இது ஒரு டெமோ கேமாவும் காட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 1955ல இந்திய கோகோ கூட்டமைப்பு, அதாவது KKFI உருவாக்கப்பட்டுச்சு. அது தொடர்ந்து 1959ல விஜயவாடாவில் முதல் நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டி நடத்தி இது ஒரு தேசிய விளையாட்டா அங்கீகரிக்கப்பட்டுச்சு. இப்ப நாம விளையாட்டோட விதிகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதோட ரூல்ஸ் பார்க்க ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் விளையாடுறதுக்கு பயங்கரமான திறமையும் டீம் ஒர்க்கும் தேவை. இதுதான் கோகோ ஆடுகளம். 27 மீட்டர் நீளம், 16 மீட்டர் அகலம். நடுல ஒரு சென்டர் லைன், 2 முனையிலையும் 2 கம்பங்கள். இந்த சிம்பிளான அமைப்பு தான் விளையாட்டோட மொத்த வியூகத்தையும் தீர்மானிக்குது. ஒவ்வொரு டீம்லயும் 12 பேர் இருப்பாங்க. ஆனா களத்துல விளையாடுறது 9 பேர் தான். துரத்துற டீம்ல 8 பேர் அந்த சென்டர் லைன்ல ஒன்னு மாத்தி ஒன்னு உட்கார்ந்திருப்பாங்க. ஒரே ஒருத்தர் தான் ஆக்டிவ் சேசரா துரத்துவார். தப்பிக்கிற டீம்ல இருந்து ஒரே நேரத்துல 3 பேர் களத்துக்குள்ள வந்து பிடிபடாம தப்பிக்க முயற்சி பண்ணுவாங்க. இந்த விளையாட்டுக்கே உயிர் நாடி எதுனா அது இந்த ஒத்த வார்த்தை தான், கோ. ஓடிக்கிட்டு இருக்கிற வீரர் உட்கார்ந்திருக்கிற தன்னோட டீம்மேட்டோட முதுகுல தட்டி கோன்னு சொன்ன அடுத்த நொடி துரத்துற பொறுப்பு அடுத்தவருக்கு மாறிடும். இது ஒரு மின்னல் வேக ரிலே ரேஸ் மாதிரி. ஒரு செகண்ட் லேட் ஆனா கூட ஆட்டம் மாறிடும். விளையாட்டோட நோக்கம் ரொம்பவே சிம்பிள். துரத்துற வீரர் தப்பிக்கிற வீரரை தன்னோட உள்ளங்கையால தொடணும். ஒரு தடவை தொட்டாச்சுன்னா அந்த வீரர் அவுட். இது ஒரு செம ஸ்பீடான பூனை எலி ஆட்டம்னு சொல்லலாம். இப்போ கோகோவோட அடுத்த கட்டத்துக்கு வரோம். இது ஒரு சாதாரண அப்டேட் இல்ல, ஒரு புரட்சினே சொல்லலாம். அதுதான் அல்டிமேட் கோகோ லீக். இந்த லீக் கோகோ விளையாட்டையே மொத்தமா மாத்தி ஒரு புது உச்சத்துக்கே கொண்டு போயிடுச்சு. அப்போ பழைய கோகோக்கும் இந்த புது UKKவுக்கும் என்ன வித்தியாசம்? பாரம்பரிய விளையாட்டுல 9 பேரு, ஆனா UKKல 7 பேர் தான். இதனால கேம் பயங்கர வேகமா மாறிடுச்சு. மண் தரைக்கு பதிலா மேட் போட்டதால வீரர்களுக்கு பாதுகாப்பும் வேகமும் அதிகமாச்சு. ரொம்ப முக்கியமா வஜீர்னு ஒருத்தரை கொண்டு வந்தாங்க. அவரால எந்த பக்கம் வேணாலும் ஓட முடியும். இது ஒரு பெரிய கேம் சேஞ்சர். கடைசியா ஒவ்வொரு தடவை தொடுறதுக்கும் அதிக பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதால ஆட்டம் கடைசி நிமிஷம் வரைக்கும் விறுவிறுப்பா இருக்கு. இந்த புது ஃபார்மேட் எவ்ளோ பெரிய ஹிட் ஆச்சு தெரியுமா? முதல் சீசனை மட்டுமே 6.5 கோடி பேர் பார்த்திருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கிரிக்கெட்டுக்கு அப்புறமா இந்தியால இவ்ளோ பேர் பார்த்த ஒரு லீக் இதுதான். இந்திய கோகோ கூட்டமைப்போட தலைவர் சுதன்ஷு மிட்டல் சொல்ற மாதிரி இந்த லீக் கோகோ மேல இருந்த பார்வைய மொத்தமா மாத்திடுச்சு. இது இனிமே ஒரு கிராமப்புற விளையாட்டே இல்ல, இது ரொம்ப நவீனமானது, விறுவிறுப்பானது, மதிக்கப்படுற ஒரு விளையாட்டு. சரி, இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கோகோ இப்போ இந்தியாவையும் தாண்டி உலக வரைபடத்துல தனக்குன்னு ஒரு இடத்த அழுத்தமா பிடிச்சிருக்கு. இத கேட்டா நீங்க நம்பவே மாட்டீங்க. இன்னைக்கு கோகோ விளையாட்டு மொத்தம் 61 நாடுகள்ல விளையாடப்படுது.
சில வருஷம் முன்னாடி வரைக்கும் நம்ம தெருக்கள்ல விளையாடின ஒரு விளையாட்டு இப்போ இத்தனை கண்டங்கள்ல பரவியிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். இந்த விளையாட்டோட பயணம் அமெரிக்கா, அர்ஜென்டினா, ஜெர்மனி தொடங்கி தென்கொரியா, பிரேசில், கானா வரைக்கும் பரவியிருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அங்க இருக்கிற இந்தியர்கள் மட்டும் இல்லாம அந்தந்த நாட்டு மக்களே ரொம்ப ஆர்வமா இத கத்துக்கிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அடுத்த இலக்கு என்ன? அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. 2030க்குள்ள காமன்வெல்த் போட்டிகள்லயும் ஆசியா விளையாட்டு போட்டிகள்லயும் கோவையா ஒரு பதக்க போட்டியா சேர்க்கணுங்கிறது தான் கூட்டமைப்போட உறுதியான நோக்கம். ஒரு தேர் விளையாட்டா ஆரம்பிச்சு மண் தரையில வளர்ந்து இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கற ஒரு விளையாட்டா மாறி இருக்கு. அப்போ அடுத்த ஸ்டாப் 2032 ஒலிம்பிக்ஸா இருக்குமா? ஒரு காலத்துல இது வெறும் கனவா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அது ஒரு அடையக்கூடிய இலக்கா நம்ம கண் முன்னாடி தெரியுது. இந்த இந்திய பாரம்பரிய துரத்தலோட பயணம் தொடரும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இருங்க அடுத்து என்ன டாபிக் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.